சூப்பராக இருக்கா? ஃபைனலாக டனல் பார்த்தாச்சு. அந்த ட்ரெயின் வரதையும் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம ஃபோர்ட் போகலாம். ஓகே, பைக்குன்னு அங்கே பார்க் பண்ணிட்டு இதுக்குள்ளே போகிறோம். வண்டி எதுவும் வரக்கூடாதுன்னு சாத்தி வச்சுருக்காங்க. ஓகே, கொஞ்சம் ஸ்டீப் ஏறணும்ல, ஏறுவோம். இறங்கும் போது ஜாலியாக இறங்கலாம்ல. அப்பா அங்கே பாருங்க, ஊரே எப்படி இருக்குது பாருங்க. பஸ்ஸுன்னு சும்மையாக இருக்குது. வெத்தலையா அது? வெத்தலை மாதிரியே இருக்குப்பா. சூப்பர். எவ்வளோ ஏறணும்னு தெரில, ஏறுவோம். இந்த ஃபோர்ட் வந்து ஸ்டார் ஷேப்பில் இருக்கும். அதுதான் அதோட ஹைலைட்டு. ஆனால் அந்த ஸ்டார் ஷேப்டாக பார்க்க முடியுமான்னு தெரில. இந்த ஃபோர்ட் பேர் வந்து மஞ்சராபாத் ஃபோர்ட். மஞ்சராபாத் ஃபோர்ட். ஓகேயா? பேர் ஞாபகம் இல்லை, ஃபோனில் எடுத்து திருப்பி படித்தேன். ஸ்டெப்ஸ் ஏற வச்சுட்டாங்கப்பா. பெரிய ஸ்டெப்ஸ் ஏறணும்லே, ரொம்ப கஷ்டம்தான். ஏன்ப்பா, சரி பார்ப்போம். சேர்த்து வச்சுட்டு அப்புறம் சுற்றி பார்க்கலான்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஐ மீன் 30s. எனக்கே இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ணவே முடியாது, இதெல்லாம் திருப்பி பார்க்கவே முடியாது. இட்ஸ் பெட்டர் டு ட்ராவல் when you can and work later also. எனக்கு இருக்க பிரச்சனை இதுதான், ஏதோ என்னை கொண்டு போயிட்டுருக்கு. எங்கே பாருங்க, ஹா அப்பா வந்துட்டோமோன்னு நினைக்கிறேன். இப்போ திருப்பி ஸ்லோப்பாக இருக்கா, ஸ்லோ போட போயிடலாம். ஸ்டெப்ஸ் ஏற முடியல. எப்படி இருக்கு மஞ்சராபாத் ஃபோர்ட்டா? பார்த்தீங்களா, பேர் திருப்பி மறந்துச்சு. ஓகே, லெட்ஸ் கால் இட் ஸ்டார் ஃபோர்ட். சக்லேஷ்பூர் ஸ்டார் ஃபோர்ட். ஈஸியாக இருக்குது. கொஞ்சம் தான் நினைக்கிறேன், பார்ப்போம். கிட்டக்கு போயிட்டு சொல்கிறேன். ஃபோர்ட் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இதா அப்பா வந்துட்டாங்க. ஃபோர்ட் வந்தாச்சு ஒருடியா. என்ட்ரன்ஸ் கேட்பாங்க நினைக்கிறேன், பார்ப்போம். ஃப்ரீதானா? ஓ, லெட்ஸ் கோ. இதெல்லாம் எழுதிருக்காங்க. ஊட்டியா? என்ன பேர் எழுதுறது? இது 15 இருக்கு. பயங்கரமாக இருக்குப்பா போட்டு. சூப்பர். ஃபோர்ட்டுக்குள்ளே எல்லாம் பேராக எழுதியிருக்காங்க. ஓகே, ஃபோர்ட் தெரியுதா? ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறேன்.
ஸ்டார் ஷேப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஆர்கியாலஜிக்கல் மானுமெண்ட்டை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதனால் டிஸ்ட்ராய் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. சூப்பராக உள்ள சும்மா குட்டி குட்டி பிளேஸ் அவ்வளோதான், உள்ள ஒன்றும் இல்லை. சரி பார்ப்போம். இதுதாங்க அந்த வியூ. உள்ளே ஒன்றும் இல்லை, உள்ள குட்டி குட்டியாக ஹைடிங் பிளேஸ் மாதிரி இருக்குது. எவ்வளோ பேர் வந்திருக்காங்க? போகலாம். ஓகே, கார்னை போய் பார்ப்போம். ஸ்டார் ஷேப் இமேஜின் பண்ண முடியுதா? ஒவ்வொரு கார்னருக்கு கும்பிட்டு கும்பிட்டா இருக்கும். ஸ்டார் ஷேப்டு. அப்புறம் நடக்கிறாங்க. அதனால் நடப்போமா? ட்ரை பண்ணலாம். எப்படி இது மேலே ஏறினாங்க? ஆச்சரியமாக இருக்குது. நடக்கிற மாதிரி தான் பாருக்கு. ஏறுவோம். ஒரு நிமிஷம் ஏறுவோமா? ஏறியாச்சுங்க. எப்படி இருக்கு வியூ? ஸ்டார் ஷேப் அவ்வளோ பெரிய நினைக்கிறேன். ஹைட் தூக்க தொலைச்சிடாதா. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஃபுல்லாக அதையும் நடந்துட முடியுமா? விழுந்த கைகள்லாம் உடஞ்சிரும். ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்குவாங்க சென்டரா. வித்தியாசமாக தான் பாருங்க இந்த போட்டு. பாருங்க சக்லேஷ்பூர் ஊர் எப்படி இருக்குது ஹைட்டில் இறங்கிட்டா. நல்லது இருக்கா? முட்டில் உட்காரலாமா? அப்படி போகலாம். ஃபுல் ரவுண்டு அடிச்சிடலாமான்றது. மேலே ஏறி வந்துட்டேன். ப்ளஸ் சிம்பிள்னு சொன்னால அதுதான் அது. தண்ணி கோலம் மாதிரி இருக்குது. ஸோ நம்மள மாதிரி இன்ஸ்டா 360 எடுத்து வச்சுருக்காங்களா? அதுக்குள்ளெலாம் என்ன இருக்கும்? குகை மாதிரி ஒன்று போகுது உள்ள. ஹலோ, எனிபடி தேர்? அவ்வளோ தெரியும் உள்ள வர்றது. போயிடலாம். இதுதான் இன்சைடு அந்த இதுக்குள்ளே. ஆக்சுவலாக ட்ரோன் இருந்தால் சூப்பராக எடுக்கலாம். ட்ரோன் தான் சூப்பராக இருக்கும். ட்ரோன் ஷாட்ஸ் நிறைய எடுக்கலாம். சரி பார்ப்போம்.
வந்துருச்சு. ஒரு மெசேஜ் என்னன்னா, இப்போ அந்த ஃபோர்ட்டு வந்து அந்த காலத்தில் ஆக்டிவாக இருந்திருக்கும்ல, அப்போது இந்த படிக்கட்டில் டெய்லி பீப்புள்ஸ் போயிட்டு வந்துட்டு தானே இருந்திருப்பாங்க, ஒர்க்கர்ஸு, இந்த ஃபோட்டோ பாதுகாக்கிறவங்க எல்லாமே. அப்போது அந்த காலத்தில் எவ்வளோ ஆக்டிவாக இருந்திருக்காங்க, வேறு லெவலுங்க. இப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாங்க, எல்லாம் தலையெல்லாம் மாறிடுச்சு. சரி, நம்ம போயிட்டு